இன்றைக்கி யங்ஸ்டர் நிறைய பேர் இந்த சிலாசத்தை ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், அது நேச்சுரலான ஒரு கனிமம் மாதிரி தான், ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி. அதை அப்படியே கன்சியூம் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த ரா மெட்டீரியலில் என்ன பாய்சனஸ் இருக்குதுன்னு தெரியாது. அதில் அலுமினியம் கண்டென்ட் இருக்கலாம், இல்லை சல்ஃபர் இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துல சாயில்லையே இடத்துக்கு இடம் ஒரு அடிக்கு ஒரு அடி வித்தியாசத்துலேயே சாயில் மாறிடுது. தண்ணியினுடைய தன்மை மாறுது. அதே மாதிரி இந்த சிலாசத்தில் எந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய சிலாசத்து பியூரிஃபைடாக இருக்குன்றது சொல்ல முடியாது. இன்னொன்று ரா மெட்டீரியலாக இருக்கக்கூடியது அது ஒரு கனிம வகையில் தான் நம்ம சேர்த்துக்கொள்ள முடியும். அந்த விதத்தில் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு தீங்கு கொடுக்கும். சித்தர்களும் முனிவர்களும் ஆயுர்வேதத்தில் முறைகள் படுத்தி, அதாவது அதை சுத்தப்படுத்தி அதை மருந்தாக உட்கொண்டு இருக்காங்க. சிலாசத்து பற்பம்ட்டு இந்த ரா சிலாசத்தை எடுக்கவே கூடாது. அது கிட்னி பாதிப்புகள், இறப்பை புண்கள், கேன்சர் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை இந்த இளைய தலைமுறையினர் கண்டிப்பாக தவிர்க்கணும். அதை மெடிக்கேட்டட் இது ஒன்று, எந்த ஒரு பொருளுமே ஐபி கேட்டகரிக்கு மாற்றப்பட்டு இருக்கணும். அதை மாற்றி இருந்தால்தான் அதனுடைய சைடு எஃபெக்ட்டு இருக்காது. இல்லைன்னா இந்த ரா மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட் உடல் நலத்துக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடியது தான். இந்த சிலாசத்து பற்பம் எதுக்குன்னு சொன்னால் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு மிகவும் அருமையான மருந்து. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஒரு நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியும், நல்ல நீர் பெருக்கி, அதாவது சிறுநீரை தங்கு தடை இல்லாமல் ஃப்ளோ நல்லாயிருக்கும். உள்ள நீர் தாரையுள்ள யூரினரி ட்ராக்கில் இருக்கக்கூடிய புண்களை குணப்படுத்தும். சில பேருக்கு யூரினில் பஸ் செல்ஸ் வரும். டெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த பஸ் செல்ஸை இது குறைக்கும். இது இளநீர்லேயோ இல்லை நல்ல ஒரு குளிர்ந்த நீர்லேயோ ஒரு சிட்டிக்கை தான் போடணும். சிலாசத்து பற்பம் அதை போட்டு கலக்கி குடித்தாங்கன்னா நன்மை பயக்கும்.